மாற்றத்துக்குரிய அல்ல நெருக்கடிக்குரிய காலம் அல்லது குழப்பத்துக்குரிய காலமாகத்தான் தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கப்பட்டது. தேசமாக திரள்வதற்கான ஒரு கதவையோ இல்லாவற்றால் ஒரு அடியையோ எதில் நாங்கள் பார்க்கக்கூடிய செல்நெறிகளை எங்களிடம் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை உலகம் எங்களை நோக்கி பார்க்க தொடங்கும். சிவில் அமைப்புகள் எடுக்கிற தீர்மானங்களும் முடிவுகளும் அந்த அரசியல் கட்சியினுடைய நலனுக்கு ஏற்ற வகையிலே எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு நிலை. அதுல முரண்பாடு வருகிற போது உடைந்து போகும். ஆனால் வடக்கு கிழக்கிலே காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சிவில் அமைப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டாலும் எல்லாவற்றிலும் ஒரு புனிதத்தன்மையை அடையாளப்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லை. அதுக்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகும். அதற்காக தமிழரசு கட்சி என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்ப்பு. ரோஹிந்திய முஸ்லீம்களை நோக்கி அது எப்படி ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தியதோ அதே மாதிரியான நிலை எங்கள்கிட்ட வராததுக்கு எங்களுடைய அணுகுமுறைகளுடைய பலவீனம் தான் காரணம். இதுவும் சர்வதேச ரீதியிலும் அதற்கான சாத்தியப்பாடுகளுக்கான வழிவகை இருக்கிறதா, கொண்டு செல்ல முடியும்? இல்லை, இதில் நீங்கள் குறிப்பிடுறதனுடைய நியாயமான தன்மை ஒன்று இருக்கிறது. ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அணுகுமுறை, ரெண்டாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அரசாங்கம் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்றது. இந்த அரசாங்கத்தினுடைய இருப்பு 1978ஆம் ஆண்டு அந்த கைது செய்யப்பட்ட தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்தவர் மேயர், மீட்டெடுத்தவர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். அடையாளம் காணப்பட்ட அந்த உடலங்களினுடைய வடிவங்களை பார்க்கிற போது, எச்சங்களை பார்க்கிற போது வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அரசியல் அதிதிகள் பிரதிநிதிகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் என்னோடு சேர்ந்து தொகுத்து வழங்குவதற்காக தேவராஜ் இணைந்து கொள்வார். வணக்கம் தேவா. வணக்கம் சுலக்ஷன். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற அதிதி யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் துறையினுடைய பேராசிரியர், அரசியல் ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் கே.டி. கணேசலிங்கம் அவர்கள். வணக்கம். தமிழ் தேசிய அரசியலின் நகர்வுகளை இப்போது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஈழத்தமிழரின் அரசியல் இருப்பில் பெருமளவுக்கு ஒரு மாற்றத்துக்குரிய அல்ல நெருக்கடிக்குரிய காலம் அல்லது குழப்பத்துக்குரிய காலமாகத்தான் தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக செம்மணி விவகாரமாக இருக்கலாம், அல்லது ஈழத்தமிழருடைய அரசியல் ரீதியான செல்நெறிகளை கட்டமைக்கிற ஒரு சூழலாக இருக்கலாம். அனைத்துமே கட்சிகளினுடைய நலன், கட்சிகளுக்குள்ள மோதல், கட்சி சார்ந்த ஒரு அடிப்படையான நியமங்களுக்குள்ளே மோத தொடங்கி இருக்கலாம். இது சிவில் தரப்புகளோடும் பெருமளவுக்கு ஒரு ஈடாட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதனுடைய இருப்பை அவதானிக்கிற போது ஈழத்தமிழர் மிக நெருக்கடியான சூழலில், ஆனால் விழிப்படைய வேண்டிய ஒரு காலப்பகுதிக்குள் உண்மையில் இந்த காலப்பகுதிக்குள்ளே இருக்கிறோம். இதை எவ்வாறு கட்டமைக்கிறது என்றால், சிவில் அமைப்புகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த 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 பவுண்டரியை அல்லது அந்த 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 நியமத்தை கடந்து சிவில் அமைப்புகளை கொண்டு செல்வது அரசியல் கட்சிகள். ஆனால் அந்த அரசியல் கட்சிகள் அந்த இடத்தில் அது குறித்துடைய ரோலை எடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அல்லது அவர்கள் தங்களுடைய நலனுக்காக அதில் ஒரு கேமை, தங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மோதலை ஒரு கேமாக, ஒரு பொலிட்டிக்கல் கேமாக மாற்ற பார்க்குறாரு. ஆனால் உண்மையில் இதில் ஈழத்தமிழர்கள் எப்படி ஒரு தேசிய அரசியலுக்குள் தங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதிலும், தாங்கள் எவ்வாறான இந்த சூழலை எப்படி சுதாகரித்து கொண்டு இதுக்குள்ளே இருந்து வெளியே வருதல் என்பது பற்றியும் ஒரு காலப்பகுதி தான் இது. இதில் ஊடகங்கள் சார்ந்த பங்கு, புலமையாளர் சார்ந்த பங்கு, அதே போன்று சிவில் அமைப்புகள் சார்ந்த பங்கு, இதில் எல்லா தரப்புகளும் ஒரு ஈடுபாட்டை கட்டாயம் ஏற்படுத்தப்படும். அவர் ஏற்படுத்துகின்ற சூழல் தான் இந்த நெருக்கடியை கடந்து செல்லும். இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். 83, 77, 58, 56 இப்படி நிறைய சம்பவங்கள் ஈழத்தமிழருக்கு எதிராக இலங்கை தீவில் நடந்திருக்கு. எல்லாவற்றையும் மூடி மறைத்திருக்கிறார். இந்த செம்மணி விவகாரத்தை கூட அவ்வாறான சூழலுக்குள் தென்னிலங்கை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறோம். இதிலிருந்து எவ்வாறு கடந்து போவது என்பது ஈழத்தமிழருடைய திரட்சியில் தான் தங்கியிருக்கு. ஈழத்தமிழருடைய அரசியல் கட்சிகள் அந்த திரட்சி ஏற்படுத்தக்கூடிய செய்முறை ஒன்று இந்த காலப்பகுதியில் கட்டாயம். ஒரு எழுக தமிழ் 1, 2 எப்படி இருந்ததோ, அல்லது வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டங்கள் எப்படி இருந்ததோ, அப்படியான ஒன்று சர்வதேசத்துக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலப்பகுதி என்றுதான் நான் இதை கருதுவேன். அவை இந்த சூழலை சரியாக நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டால் ஏற்கனவே 83 போல் அல்லது 2009 போல் அப்படியே மூடி மறைக்கப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும். அதுக்கு பிற்பாடு ஈழத்தமிழனுடைய அரசியலை பேசுவது என்பது, உரையாடுவது என்பது, அதனுடைய விளைவுகள் இந்த
மாற்றத்தையும் இந்த தேசத்துக்கு ஏற்படுத்த முடியாத ஒரு துயரத்தை கொண்டு வந்து நிறுத்தும். தேசமாக திரள வேண்டும் என்பது பல இடங்களில் நீங்கள் வலியுறுத்தி வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. தேசமாக திரள வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் அண்மை காலத்தின் சில நகர்வுகளை அவதானிக்கும் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலப்பகுதி, அதற்கு பிறகான கூட்டு, இப்போது அந்த கூட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்ற விடயத்தை அவர்களை நோக்கி மக்கள் செல்வார்களா என்ற ஒரு கேள்வியை அங்கு நாங்கள் முன்வைக்க முடியும். சிவில் அமைப்புகள் என்று வரும்போது ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய உயர்ஸ்தானிகர் வருகை தரும்போது ஒரு அமைப்பு ஒரு ஏற்பாட்டை சிவில் அமைப்பாக மேற்கொண்டிருந்தார்கள். செம்மணியிலே ஒரு கவன ஈர்ப்பை மேற்கொள்வதற்காக அணையா விளக்கு போராட்டம். ஏனைய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் தனித்தனியே தான் செயற்படுத்தார்கள். இந்த நகர்விலே தேசமாக திரள்வதற்கான ஒரு கதவையோ இல்லாவற்றால் ஒரு அடியையோ எதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு? இல்லை, இதில் நிச்சயமாக தேசமாக திரளுதல் என்பதுதான் தேசியம். உண்மையில் அந்த அந்த சொல்லாடலை நாங்கள் மீள மீள எங்களுடைய தரப்பு சொல்வதற்கு பின்னாலே இருப்பது அதுதான் தேசியம். இனமாக, மதமாக, மொழியாக, பண்பாட்டு முறையாக, பிரதேசமாக வேறுபாடின்றி ஒரு திரட்சி ஏற்படுத்துவது தான் உண்மையில் தேசியம் என்ற அறிவியல் ரீதியான அல்லது கருத்தியல் ரீதியான புரிதல் என்னிடம் உண்டு. ஆகவே இந்த சூழலில் ஐநா ஆணையாளருடைய வருகைக்கு பின்னால் நிறைய காரணிகள் இருந்தது. அது குறிப்பிடப்பட்ட நபர்கள் சார்ந்த ஒரு விடயம் உண்மையாக கிடையாது. அது சில வேளைகளில் மேற்கு நாடுகளினுடைய அல்லது அந்த ஐக்கிய நாடு சபை என்பது நாடுகளின் சபைக்கு இருக்கக்கூடிய நலன்களும் அதுக்குள்ளே மையப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சூழல் எல்லாம் ஒரு வகையில் கட்சி மோதல்களும் முரண்பாடுகளையும் அம்பலப்படுத்துகின்ற ஒன்றாக ஒரு அவமானகரமான ஒரு அரசியலின் காட்சிப்படுத்தல் ஒன்று அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் உண்மையில் ஈழத்தமிழர்கள் இப்படி நிறைய 70களில் 80களில் எல்லாம் இவ்வாறு நிகழ்ந்ததாக சில வரலாற்று அம்சங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு இந்த உலகத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையிலான செல்நெறிகளை எங்களிடம் வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியை உலகம் எங்களை நோக்கி பார்க்க தொடங்கும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, கட்சிகள். இப்போ நீங்கள் கேட்ட மிக பிரதானமான அந்த கேள்வி எதென்று சொன்னால், அந்த கட்சிகள் தங்களுடைய எண்ணங்களை அல்லது தங்களுடைய நலன்களை, விருப்புகளை அல்லது வாக்கு பெறுகின்ற தன்மைகளை கடந்து இந்த சிவில் அமைப்புகளோடு சேர்ந்து இயங்க வேண்டி இருந்திருக்க வேண்டும். இந்த சிவில் அமைப்பின், அதான் நிறைய குறிப்பிடுவது, சிவில் அமைப்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதுவரையும் அது சரியாகவே செயல்பட்டு இருக்கிறது. நீதித்துறை சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கு இன்று வரையும். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நீதித்துறை, சட்ட வல்லுநர்கள், அதே போன்று வைத்தியர்கள், இந்த ஆர்கியாலஜிக்கல் பேஸில் இருக்கக்கூடிய அந்த களத்தை கையாளுகின்ற தரப்புகள் எல்லாமே மிக நேர்கணியமாக இருக்கிறது. அப்போ அவர்களோடு சேர்ந்து இந்த சூழல் முடிவுக்கு வருமாக இருந்தால், இப்போது அதில் 400-600 எலும்புக்கூடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய சாட்சியம், ராஜபக்சவனுடைய சாட்சியம் அதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய சாட்சியங்களின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு பார்க்கின்ற இந்த களம் முடிவுக்கு வந்ததுன்னு சொன்னால், இந்த சமூகத்தினுடைய உள ரீதியான பொறிகளை எப்படி நீங்கள் உருவாக்குவீர்கள்? இந்த சூழலை எப்படி மாற்றுவீர்கள்? இவ்வளவு நடந்திருக்கிறது, இவ்வளவு சம்பவங்கள் இருந்திருக்கிறது. இதை தினம் நீங்கள் வெளிப்படுத்துகிற போதுதானே இந்த சமூகம் இது பற்றிய விழிப்பை தனக்குள் கொள்ளும். இது முடிவுக்கு வந்தால் மக்களுடைய எண்ணங்களும் முடிவுக்கு வந்துடும், மக்களுடைய விருப்புகளும் அவர்களுடைய அந்த கொதிநிலை எண்ணமும் முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அடிப்படையில் இந்த இடத்தில் அரசியல் தரப்புகள் அதிகமாக விழிப்பு கொள்ள வேண்டிய தேவை இந்த இடத்தில் இருக்கு. சிவில் அமைப்புகள் தேவையில்லை, அல்லது சிவில் அமைப்புகள் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னென்றால், சரியான செல்நறியை அரசியல் கட்சிகள் செய்கின்றனவா? ஒரு சமூகத்தில் சிவில் அமைப்புகளுடைய பங்கு என்பது இன்றைய சூழல் 21ஆம் நூற்றாண்டில் அல்லது தாராண்மைவாதத்தில் அல்லது நவதாராண்மைவாதத்தில் உலகம் தழுவிய விதத்தில் சிவில் அமைப்புகள்லாம் அதிக மாற்றங்களை சாதிக்கின்றன. இவை நான் நம்புகிறேன் நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு களம். அந்த களத்தை பற்றி நிறைய எழுத்துக்களும் பதிவுகளும் உரையாடல்களும் வந்திருக்கு. அதை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடு அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. இந்த அரசியல் கட்சிகள் இது ஒரு திரட்சி மிக்க, இப்போ ஐக்கிய நாடு சபையினுடைய அலுவலகங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது அல்லது வடகிழக்கில் இருக்கிறது. நாங்கள் கொழும்பிலே சில விடயங்களை செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் அதை விட உண்மையில் இந்த மண்ணில் ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டிய தேவை அல்லது ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை, மக்கள் இதில் ஒரு திரட்சியை தாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இந்த இடத்தில் இருக்கிறது.
அந்த தேவை மீண்டும் அதை பற்றி நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் மூலம் ஏதாவது ஒரு வழியை நாங்கள் சாத்தியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? ஏனென்றால் கடந்த காலங்களில் பல அனுபவங்கள் இருக்கிறது. இவ்வாறான ஒன்றுபடுதல்கள், ஒரு எல்லோருமே சேர்ந்து குரல் கொடுத்த சம்பவங்கள், நீதியை நாட்டி செய்திருந்தோம், அரசியல் கட்சிகள் தங்கள் பங்களிப்பெல்லாம். ஆனால் எல்லாமே செய்தும் கூட அதிலே ஒரு மாற்றம் வந்ததா, இல்லாவிட்டால் ஒரு வழி திறந்ததா என்றால் மக்களுக்கு அந்த கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. மக்கள் அதில் இருந்து ஒரு சலிப்புத்தன்மையை நோக்கி நகர்கிறார்கள். இதை இப்படித்தான் இந்த காலத்தில் இதை பேசி விடுவார்கள், அதை அவ்வாறே சென்று விடுமே. செம்மணி விடயத்தில் கூட இது நீதி நிலைநாட்டப்படாது, இவ்வாறு தான் பல புதைகுழிகள் இருக்கிறது என்ற ஒரு மக்களினுடைய மனநிலையில் ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் அதற்கான நீதியை எங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு தவிப்பும் அங்கு தெரிகிறது. அதற்கான வழிவகை எதுவும் இருக்கிறதா? கட்சிகள் அதை நோக்கி நகர்கிறதா என்றால் அதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அங்கே இருக்குது. ஆகவே இந்த அரசியல் ஒரு சூனியமாகவே இருக்கிறது இல்லையா? இல்லை, இதில் இப்போ நிச்சயமாக நான் இவ்வாறு தான் இதை புரிந்து கொள்கிறேன். எனக்கு இதனுடைய இப்போ ஏறக்குறைய இந்த 70 வருட போராட்டத்தில் ஒரு துண்டு நிலத்தையேனும் ஈழத்தமிழர்கள் இழக்காமல் இல்லை. எல்லா தளத்திலும் ஆயுத போராட்ட செய்முறை இருக்கிற போது கொஞ்சம் ஒரு வரியல் இருந்தது, அது தாண்ட முடியாத ஒரு நெருக்கடி இருந்தது. அது முடிந்த பிற்பாடு அது முழுமையாகவே அது கபலீகரம் செய்கின்ற ஒரு சூழலை அது உருவாக்கிவிட்டது. ஆனால் ஈழத்தமிழர்கள் திரட்சியாக ஒரு வடிவத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய இருப்புக்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அடுத்ததாக? நாங்கள் தென்னிலங்கையோடு சேர்ந்து எங்களுடைய தேசிய இன இருப்பை விட்டு வெளியேற போகிறோமா? நீங்கள் கேட்பது போல் சாதாரண மக்கள் எல்லோருமே எங்களிடம் பார்த்து அல்லது எங்களுடைய மாணவர்கள் எங்களை பார்த்து கேட்குறாங்க, இதுக்கு அங்கால போக முடியுதில்லை, நியாயம் இருக்கவில்லை. ஆனால் இந்த இனத்தினுடைய இருப்பை பாதுகாத்து வைத்திருக்கிறது அல்லது பேணுதல் அல்லது அது குறித்துடைய பராமரிப்பை வைத்திருத்தல் என்பது திரட்சியின் ஊடாகத்தான் சாத்தியப்படும். என்னுடைய பிள்ளை என்ற காலத்தில் கூட தீர்வு பற்றிய உரையாடல் வரலாம். உலகத்தினுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. வலசீனம் பற்றிய இன்றைய உரையாடல் ஒரு தனித்துவமானதாக இருக்கிறது. அந்த தனித்துவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நீண்ட கால இழப்பீடுகளும் துயரங்களும் வலிகளும் போராட்டங்களும் அந்த சமூகத்தினுடைய அல்லது அந்த இனத்தினுடைய இருப்பை ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்த செய்திருக்கிறது. ஆகவே இவ்வாறு தான் நான் நம்புகிறேன் உடனடியாக ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய களம் உண்மையில் தென்னிலங்கையில் இருக்கப்போவதில்லை. ஒரு இடதுசாரி அரசாங்கம் எங்களுக்கு முன்னே தோன்றி இருக்கிறது என்று அது சொல்லுகிறது. ஆனால் இடதுசாரியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன, அடிப்படை எண்ணம் என்ன? இன்னொரு இனத்தை முதலில் அங்கீகரித்த ஒரு தேசிய இனமாக ஈழத்தமிழர்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் இடதுசாரி அரசாங்கத்தினுடைய மிக பிரதானமான நோக்கம். ஆனால் அது அந்த பிலோசபிக்கல் பேஸையே அது எடுக்குதில்லை. அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. இந்த சிவில் அமைப்புகளினுடைய பங்களிப்பு பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே காலத்துக்கு காலம் ஒவ்வொரு சிவில் அமைப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அந்த சிவில் அமைப்புகள் நீடித்து நிலைப்பதில் பெரும் நெருக்கடி நிலை இருக்கிறது. காரணமே இல்லை, அதில் பல காரணிகள் இருக்குது. ஒன்று, நாங்கள் சிவில் அமைப்புகள் என்று அடையாளப்படுத்துகிற தரப்புகள் ஒரு முழுமையான சிவில் ஃபார்முலேஷனுக்குள்ளே இல்லை. அது மிக பிரதானமான ஒரு குறைபாடு இருக்கிறது. இப்போ என்ஜிஓக்களையும் சரிதான அரசு சார்பற்ற உள்ளூர் அமைப்புகளையும் சரிதான வேறு நிறுவனங்களையும் நாங்கள் சிவில் அமைப்புகளாக உண்மையில் அளவீடு செய்ய முயற்சி செய்கிறோம். அதனுடைய கூட்டுத்தன்மை என்பது. மற்றது இன்னொரு மிக பிரதானமான விடயம், அதை நாங்கள் நேரடியாக அனுபவித்தோம். இந்த சிவில் அமைப்புகளுக்கு பின்னால் ஒரு ஆழமான ஒரு அரசியல் கட்சிகளுடைய வடிவங்கள் இருக்கிறது. அப்போ ஏறக்குறைய அந்த சிவில் அமைப்புகள் எடுக்கிற தீர்மானங்களும் முடிவுகளும் அந்த அரசியல் கட்சியினுடைய நலனுக்கு ஏற்ற வகையிலே எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு நிலை. அதுல முரண்பாடு வருகிற போது உடைந்து போகும், காணாமல் போகும். ஏனண்டா அதனுடைய நோக்கம் தன்னுடைய அரசியல் கட்சியையும் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி உறுப்பினர்களுடைய நலன்களையும் முதன்மைப்படுத்தும். இதான் அங்கே உண்மையாக உண்டு. ரெண்டாவது, ஏறக்குறைய ஈழத்தமிழருடைய சிவில் அமைப்புகளினுடைய கட்டமைப்பு ஒரு இயங்கு நிலை குறித்துடையது இல்லை. ஏனண்டா அது ஒன்று சிவில் தரப்புகள் தன்னுடைய கட்டமைப்பை குலைக்கும், புலனாய்வு துறைகள் தன்னுடைய கட்டமைப்புக்குள்ளால் அது செல்வாக்கு செலுத்தும், வேறு நலன் விரும்புகின்ற தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் பிராந்திய ரீதியில் இருக்கிற சக்திகள் அதுக்குள்ள தலையீட்டை செய்யும். இதை விட இன்று இருக்கக்கூடிய இந்த தகவல் யுகம், இந்த ஃபேஸ்புக் இது ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்றது இதனுடைய அங்கத்துவத்துக்குள்ளே கூட வருவதற்கு எல்லோரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி விட்டு சென்றிருக்கு.
அப்ப இது ஏறக்குறைய நாங்களே எங்களை தோற்கடிக்கின்ற ஒரு செய்முறைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த இந்த செய்முறையை தொடர்ச்சியாக உண்மையில் பேணவும் முடியாம இருக்கிறது. ஆனா இதை கடந்து போக வேண்டிய தேவை ஈழத்தமிழர் எல்லோரும். அதை கடந்து போக அல்லது அதை சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இல்லை, நிச்சயமாக ஒன்று, இந்த மாதிரியான தரப்புகள் ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு இந்த விடயத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு முயற்சியை முதன்மைப்படுத்த வேண்டும். மற்றது ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு இல்லாத சூழல் என்பதும் இவற்றின் மீதான தாக்குதலை செய்வதற்கு எல்லோருக்கும் இலகுவானதாக இருக்கிறது. மற்றது நிறைய அம்சங்களில் சிவில் அமைப்புகள் வெளிப்படைத்தன்மையோடு சில அம்சங்களை முதன்மைப்படுத்தி செய்வதில்லை. அதை நான் குறிப்பிட்டேன். கட்சிகளுடைய நலன்களோடு இருக்கும் அந்த நலன்கள் நிறைவு செய்கின்ற போது சில வழியில் காணாமல், இப்படி நிறைய அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி காணாமல் செய்தோம். இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இந்த பொது வேட்பாளர் தொடர். அப்ப அதனுடைய அடுத்த எல்லையை நகர்த்த முடியாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. அது ஒரு காரணம் என்று என்னால் குறிப்பிட முடியாது. பல்வேறுபட்ட காரணிகளினுடைய தாக்கங்கள் அதனுடைய கூட்டை தொடர்ந்து பேண முடியாத ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. இப்ப சாதாரணமாக அந்த சங்கு கூட்டணியோடு செயல்படுதல் என்பது அல்லது அரசியல் கட்சிகளோடு செயல்படுவது என்பது இயல்பாகவே ஒரு நெருடலுக்கு உட்பட்டதுதான் சிவில் சமூகங்களை பொறுத்தவரை. ஏன்னா எல்லாவற்றிலும் ஒரு புனிதத்தன்மையை அடையாளப்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லை. ஆனா அந்த குறைந்தபட்சமான புனிதத்தன்மையை கூட அந்த கட்டமைப்பில் எங்களால் பேண முடியாமல் போயிடுது. அப்ப அதுக்கு பின்னால அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் பிரதானமான காரணம். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்டர் டர்க் இலங்கைக்கான விஜயத்தை ஒரு திடீரென ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். உண்மையிலே அங்கே ஐநா மனித உரிமைகள் அமர்வு நடைபெற்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவருடைய இலங்கை விஜயம் முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்பட்டது. உண்மையிலே அந்த அவருடைய இந்த இலங்கை விஜயத்துக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்? இல்லை, அது வெளிப்படையாக பார்த்தால் இல்லை, நீங்கள் குறிப்பிடுற மாதிரி அது திடீரென்றது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே கட்டமைக்கப்பட்டுள்ள நிகழ்ந்தது. அது திடீரென்று நிகழவில்லை. உண்மையில் இலங்கையினுடைய கிழக்குக்கும் தெற்குக்கும் வந்துட்டு பயணம் செய்வதாகத்தான் அவருடைய திட்டமிடல் இருந்தது. வடக்குக்கு அந்த சூழலில் வடக்கில் இருந்த சிவில் தரப்புகளுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உரையாடலின் வெளிப்பாடுதான் உண்மையில் வடக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் வடக்கு கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் அல்லது அதனுடைய எல்லை வரையறுக்கப்பட்டதாக தான் இருந்தது. அந்த வரையறுக்கப்பட்ட அந்த எல்லையை கடந்து போவதற்குரிய தேவைப்பாடு பிராந்திய அரசை விட சர்வதேச மட்டத்தில் இருந்த அரசுகளுக்கு அதீதமாக இருந்தது. குறிப்பாக கனடாவில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், பிரித்தானியாவில் ஏற்பட்ட மாற்றம், இந்த அரசுகளுக்கு இடையில சர்வதேச மட்டத்தில் இருக்கிற அரசுகளுடைய கருத்து நிலைகளில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களும் விவாதங்களும், அங்கு ஏற்படுத்தப்பட்ட இப்ப குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான தூவியினுடைய உருவாக்கம் தொடர்பான சர்ச்சை பெருமளவுக்கு இதை நோக்கி கொண்டு வருவதற்கு ஒரு தளம் இருந்தது. இன்னொரு தளத்தில் இந்த அரசாங்கத்துக்குரிய ஒரு அங்கீகாரத்தை சர்வதேச நெறிமுறைகளுக்குள்ளால் வழங்கப்பட வேண்டும் என்ற அம்சமும் அதனுடைய பயணத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. குறிப்பாக IMF-னுடைய ரோல் எப்படி இங்க ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த இலங்கை தீவை பொறுத்தவரை நாங்கள் நினைக்கிறோம் இலங்கை தீவு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளை போன்றது கிடையாது. இலங்கை தீவினுடைய ஆட்சி இருப்பை தக்க வைப்பது, நிறுவுவது, நிலைப்படுத்துவது என்பது சீன, இந்திய, மேற்கு நலன்களுக்கு இடையிலான ஒரு இழுபறை தான். அப்ப இது ஒரு காலப்பகுதியில் சீனா மாதிரி இருக்கும், ஒரு காலப்பகுதியில் இந்தியா மாதிரி இருக்கும், இன்னொரு காலப்பகுதியில் மேற்கு மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையிலேயே இப்ப கடந்த நான் நினைக்கிறேன் ஒரு 2009களுக்கு பின்னரான இலங்கையினுடைய அரசியலை பார்த்தால் அது அப்படியே முழு நீளமான வடிவத்தில் இந்த 3 அரசுகள் அல்லது இந்த 3 நலன் சார்ந்திருக்கக்கூடிய சக்திகளின் இழுபறைக்குள்ளே தான் இலங்கை இருக்கிறது. ஆட்சி மாற்றங்களை செய்தால் ஆட்சியினுடைய உருவாக்கங்களை வரக்கூடிய பொது கட்டமைப்பு அல்லது ISCA உரையாடப்படுகிற போதே இந்திய தரப்பு JVP-யோடு அதீதமான நெருக்கத்தையும் விசுவாசத்தையும் கொண்டிருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பங்களில் அந்த காலப்பகுதிகள் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் அடுத்த இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் JVP என்ற எண்ணத்தை இந்திய தரப்பு பல இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கு. அந்த எண்ணங்களுக்குள்ளால் தான் நான் நினைக்கிறேன் இவருடைய வருகையும் அந்த வருகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான பிம்பமும் இருந்திருக்கின்ற நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது போல பொது கட்டமைப்பு, அதே போல அரசியல் கட்சி, இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணித்தால்தான் அடுத்த கட்டத்தை பொது கட்டமைப்பு தனியாக செய்கின்ற ஒரு விடயத்தை அரசியலோடு பலம் பெற்று. ஆனால் இங்கே ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் அதை அரசியல் கட்சிகள் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை.
தங்களினுடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்து வந்துவிடும், இல்லாவிட்டால் அவர்கள் அரசியலுக்கு வந்து விடுவார்கள் என்று ஒரு பயம் இருக்கிறது. ஆகவே அரசியல் கட்சிகளாலேயே சில வேளைகளில் அந்த பொது கட்டமைப்பு நீர்த்து போக செய்யப்படுகின்ற வாய்ப்பு, விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்படுகின்ற வாய்ப்பு. ஆகவே இந்த இரண்டும் ஒன்றுபடாமல், இல்லாவிட்டால் இரண்டில் ஏதாவது ஒன்று எழுச்சி பெறாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதைத்தான் இந்தியா உட்பட பல நாடுகளும் ஒற்றுமையாக வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒற்றுமைப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்பதில்லை. ஆகவே இந்த ஒற்றுமையை நோக்கி நாங்கள் விரைய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? கடந்த கால பாடங்களில் இல்லை, இதில் நான் இப்போ இவ்வாறு தான் புரிந்து கொண்டேன். இப்போ ஏறக்குறைய இதில் பயணம் செய்த பிற்பாடு என்னுடைய புரிதல் இவ்வாறு தான். அதாவது இந்த மரபு சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளும் அதனுடைய தலைமைகளும் உண்மையில் இந்த சூழலில் இந்த அரசியல் களத்தில் இருந்து அவர்கள் ஒரு பின்னிலைக்கு தள்ளப்பட வேண்டும். ஒரு இரண்டாம் நிலை தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயம் பற்றி உரையாடல்களையும் அறிவுபூர்வமான எண்ணங்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த களத்துக்கு முன்னே கொண்டு வரப்பட வேண்டும். இல்லை, அவ்வாறு அரசியல் கட்சிகள் மீது ஒரு விரக்தி இல்லாவிட்டால் ஒரு நம்பிக்கை நம் மக்களுக்கு இல்லாமல் போகும்போது அவர்கள் சிவில் அமைப்புகளை நோக்கி நகர தயங்குகிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு புதிய ஒரு கட்சியை நோக்கி செல்கிறார்கள். அதற்கான நல்ல உதாரணம் தான் தேசிய மக்கள் சக்தி பக்கம் அந்த தேர்தலிலே அவர்கள் திரும்பியிருந்தால் இங்கிருந்த வெறுப்பு அங்கு அவ்வாறு. ஆனால் ஒரு பொது கட்டமைப்பாக திரள்வதற்கு மக்கள் சிந்திக்க தவறுகிறார்கள். அவர்கள் மக்களை நாங்கள் சிந்திப்பதை வைப்பில் அதில் இதில் மக்களிடமும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இப்போது தமிழரசு கட்சி மீது நான் வெளிப்படையாக சொல்றேன், தமிழரசு கட்சி மீது வைக்கப்படுகின்ற அந்த செம்மணியில் வைக்கப்பட்ட விமர்சனம் தமிழரசு கட்சியின் அலுவலகத்துக்கு முன்னே வைக்கப்படக்கூடியது ஒன்று தானே. மக்கள் திரண்டெழுந்து இது எனக்கு குறித்துடைய கட்சி, நான் தான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், நீ இப்படித்தான் இருக்கணும் என்ற கட்டளையை அல்லது நிபந்தனையை மக்கள் திரட்சியோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குதானே இலங்கை தீவில். ஏன் அதை மக்கள் முன்னெடுக்க தயாராக இல்லை? இது குறித்துடைய அடிப்படைகளை பல இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், அல்லது நாங்கள் சார்ந்த தரப்புகள் எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறார். இதில் ஏன் ஒரு மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவதற்கு மக்கள் விரும்புகிறார்கள் நாங்கள் ஒன்று சேர என்பது உண்மை. ஆனால் அந்த ஒற்றுமையை கட்சிகள் ஏற்படுத்த தயாராக இல்லைன்னா அதுக்குரிய அடுத்த நிலையை உருவாக்க வேண்டியது தவிர்க்க முடியாது, அதை நோக்கி போவது தவிர்க்க முடியாது. அதுக்காக ஒரு பொதுநிலையில் இருக்கக்கூடிய சக்திகளையும் பொதுநிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் தோற்கடிப்பது என்பது, அல்லது இதை இப்படியே முற்றாக கைவிடுதல் என்பது, இந்த கட்சியோடு இந்த அரசியல் செல்நறியை முற்றாக விட்டுட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்று கருதுவது இதனுடைய இருப்புக்கான பலவீனம் தானே. அவை அடிப்படையில் நான் சொல்ல வருவது என்னென்னு சொன்னால், இந்த தரப்புகள் ஒரு புதிய தரப்பு தேவைப்படுகிறது. விட்டு கொடுப்போடு. இப்ப நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் அந்த விட்டுக்கொடுப்போடு இந்த கட்சிகளை அரவணைப்பதற்கு முயற்சிக்கிறார். அது ஒரு ஆரோக்கியமான செய்முறை. அவர் கடந்த காலத்தில் விட்ட அல்லது நிராகரித்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம். ஏனென்றால் ஒரு இனத்துக்கான ஒரு நல்ல ஒரு செல்நெறிகளை அல்லது நல்ல ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்குவதற்கு அவர் விரும்புகிறார். அவரோடு சேர்ந்து பயணிப்பதோ அல்லது அவரோடு சேர்ந்து இந்த கூட்டுக்களை உருவாக்குவதோ மற்ற தரப்புகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதுன்றதான் கேள்வி. எல்லோருமே இந்த அரசியலை தேர்தல் அரசியலாக மட்டும்தான் நினைக்கிறார். ஈழத்தமிழர்களுடைய அரசியல் ஒரு தேர்தல் அரசியலுக்கு மட்டும் உரித்துடையது அல்ல. அது உண்மையிலேயே தேர்தல் அரசியலுக்கு உரித்துடையது உண்மையில் தென்னிலங்கையில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, அது வேற வேற தேசங்களில் இருக்கு. ஆனால் ஈழத்தமிழரிடம் என்னுமே ஈழத்தமிழருக்குரிய என்ன வகையான ஒரு இறமை சார்ந்து, சுயாட்சி சார்ந்து, அவர்களுடைய இருப்பு சார்ந்து, அவர்களுடைய நிலம் மீதான ஆக்கிரமிப்பு சார்ந்து இன்னும் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அதுக்கான உறுதிப்படுத்தல் உத்தரவாதம் வழங்கப்படவில்லை. ஆகவே இது ஏறக்குரிய ஒரு அரசற்ற சமூகமாகத்தான் இது இருக்கிறது. அப்ப இந்த அரசற்ற சமூகத்தை எப்படி இயக்குதல் என்பதற்கு ஒரு பொது விதியும் நியமமும் தேவைப்படுகிறது. இதனால் தான் கூட்டு தேவை என்று சொல்றேன். நீங்கள் சொன்னது போல தமிழ் தேசிய பேரவையாக இப்போது கஜேந்திரகுமார் அணி உருவகித்து வருகிறது. அதிலே சில கட்சிகள் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசோடு பயணித்த கட்சிகள் உறுப்பினர்கள் எல்லாம் இப்போது இணைந்திருக்கிறார்கள். ஆனால் பல கூட்டங்களில் பல சந்தர்ப்பங்களில் தேர்தல் காலங்களிலும் சரி, ஆட்சி அமைக்கின்ற காலங்களிலும் சரி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பகிரங்கமாக கேட்கிறார், தமிழரசு எங்களோடு இணைய வேண்டும், தமிழரசு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உண்டு. ஆனால் தமிழரசை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் பலம் பெற்றிருக்கிறார்கள். வடகிழக்கை பொறுத்தவரையில் ஏனைய கட்சிகளை பொறுத்த பலம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த மக்களினுடைய ஆதரவை அதிகமாக பெற்ற கட்சி என்று மறுதட்டிக் கொள்ள முடியும். ஏனென்றால் மக்கள் வாக்களிப்பு அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள் வரவில்லை என்பது ஒரு விடயமாக இங்கு மிகப்பெரிய விடயமாக பார்க்க வேண்டும். தமிழரசு இல்லாவிட்டால் எதையுமே செய்ய முடியாது என்ற ஒரு விடயம். இவர்களிடம் அவர்களோடு இணைந்து இந்த கூட்டை விட்டுட்டு அவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு தயார். இங்கே இரண்டு கட்சிகளிடையிலே இருக்கின்ற ஒரு
பிடிவாதத்தன்மை என்று சொல்லலாமா, இல்லாவிட்டால் யார் தலைமையை கைப்பற்றுவது, யார் இங்கு மக்களை ஆள்வது என்கின்ற ஒரு விடயத்திலே தான் இங்கு இனம் துண்டாடப்படுகிறது. இந்த இரண்டு கட்சிகளும் என்ன செய்யலாம் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த ரெண்டு தரப்பினுடைய இழுபறி தான் ஈழத்தமிழருடைய அரசியலின் குழப்ப நிலை அல்லது தொய்வு நிலைக்கான அடிப்படைக்கான முடிவுக்கு வர முடியாத நிலை. நிச்சயமாக. ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளும் தங்களுக்கு இடையிலே இப்போ உண்மையில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல் அது ஒரு பலமான வடகிழக்கு கட்டமைப்பை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. இப்போ உண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வடக்கை கடந்து அது பயணம் செய்கிறதுல மிக சிரமங்களை அது எதிர்நோக்குகிறது. அதுக்கு கட்டமைப்புகள் இல்லை, அதுக்கு ஆனால் இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இந்த தமிழரசு கட்சியோடு சேர்ந்து அவர்களுடைய கடந்த கால பயணம் என்பது ஒரு வகையில் ஒரு நெருக்கடி மிக்க சூழலை கடந்த பாராளுமன்ற தேர்தல் வடக்கில் ஏற்படுத்தி இருந்தது. இது உள்ளூராட்சி மன்றத்தில் அது மறுவடிவத்தை பெற தொடங்கிவிட்டது. அதுக்கு வேற பல காரணங்கள். இதில் இந்த ரெண்டு தரப்புகளையும் ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அல்லது ரெண்டு தரப்பையும் ஒன்றிணைத்து கொண்டிருந்த தேவைப்பாடு இந்த இடத்தில் தான் சிவில் தரப்புகளுடைய பிரசன்னத்தினுடைய அவசியப்பாடு உணரப்படுது. ஆனால் அந்த சிவில் தரப்புகளுடைய அவசியப்பாட்டை உணரக்கூடிய விதத்தில் ரெண்டு தரப்பும் இருக்கிறதா என்ற கேள்வி மிக முக்கியம். நீங்கள் அவதானித்தீங்கன்னா தெரியும், பொது வேட்பாளருக்கு முற்பட்ட கால பகுதியில் கூட்டுக்களுக்கு இசைவு பெறாதவராக இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அப்போது தமிழரசு கட்சி பல இடங்களில் கூட்டு பற்றி உரையாடியது. இப்போது கஜேந்திரகுமார் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர். தமிழரசு கட்சி தயாராக இல்லாத ஒரு சூழலை அது வெளிப்படுத்துகிறது. அவை ஏறக்குறைய இந்த சூழல்ல இருந்து இந்த ரெண்டு தரப்பையும் ஈழத்தமிழ் மக்கள் கைவிட்டு வெளியேறணும் என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் உண்மையில் இந்த சூழல் அவர்களுக்கு ஏற்படுத்து. இந்த சூழல்ல இருந்து அவர்கள் வெளியேறுவதை தவிர இந்த மக்களுக்கு வேற இப்ப கஜேந்திரகுமார் அவர்கள் ஏறக்குறைய ஒரு மிக நெருக்கடியான சூழலுக்குள்ளே இருந்து இப்போது அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பயணம் செய்கிறதுக்கு அவர் தயாராகிவிட்டார். அப்ப இந்த இடத்தில் அவரோடு சேர்ந்து இந்த மக்கள் பயணம் செய்வது பற்றிய ஒரு எண்ணம் நிச்சயமாக ஏற்படும். அதுக்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகும். அதற்காக தமிழரசு கட்சி என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்ல, தமிழரசு கட்சி உண்மையில் ஈழத்தமிழர் அரசியல் ரீதியான ஒரு பங்கெடுப்பாக கருதுகின்ற சூழல் வேண்டும். வருகின்ற போதுதான் இதனுடைய இருப்பு ஒரு ஆரோக்கியமான ஒரு களத்தை நோக்கினார். இல்லாவிட்டால் நீங்கள் குறிப்பிட்டது போல இது ரெண்டு பேருடைய இழுபறியிலையும் காணாம போறது ஈழத்தமிழருடைய அரசியல். தமிழ் தேசிய பேரவையினுடைய இந்த அணுகுமுறையானது எதிர்காலத்தில் அரசியல் ரீதியான ஒரு திரட்சியோ இல்லாவிட்டால் ஒரு வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அந்த வெற்றியை நோக்கி என்னடால் அன்று நடைபெற்ற ஒரு சந்திப்பில் கூட கஜேந்திரகுமார் சொல்கிறார், கொள்கைக்கு முரணாக இல்லாவிட்டால் எங்களுடைய விடயத்திலே செயற்படாவிட்டால் அவர்கள் கூட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை வெளிப்படையாகவே ஊடகங்களை சந்திக்கும் போது அவர் சொல்கிறார். ஆகவே இங்கும் சில விட்டு கொடுப்புகள், சில விடயங்கள் அவதானிக்கப்படுகிறது. அதில் ஒவ்வாமை இருந்தால் உடனே அது பிரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே இதை எப்படி நாங்கள் தமிழ் தேசிய பேரவை இதோடு நாங்கள் பயணிக்கலாம், இவர்கள் இதை செய்வார்கள் என்ற எதிர்கால நம்பிக்கை ஏற்படுமாக இருந்தால் எப்படி அதை நம்ப? இல்லை, இதில் மிக முக்கியமானது இந்த யதார்த்தத்தையும் நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய உபாயங்களைத்தான் உண்மையில் ஈழத்தமிழர்கள் இப்போது வகுக்க வேண்டும். அவர்கள் இந்த சூழலில், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த யதார்த்தம் எப்படியான கள மாற்றங்களை சாத்தியப்படுத்துமோ அதுக்கு ஏற்ற வகையிலான அணுகுமுறைகளைத்தான் உண்மையில் வரும். நீங்கள் சொன்னது போல் கொள்கை ஒருபோதும், என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்வார், கொள்கை ஒருபோதும் உணவு வழங்காது, சாப்பாடு தராது. இந்த கொள்கை என்பதனுடைய எல்லையையும் வரையறுக்க வேண்டும். ஆனால் அதுக்காக கொள்கை இல்லாமல் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பையோ அல்ல ஒரு தேசிய இனத்தினுடைய இருப்பையோ உருவாக்க முடியாது. இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அணுகுமுறைகளை வைத்திருப்பவர். அவர் தன்னுடைய கொள்கையில் இருந்து அவர் விலகி போகக்கூடாது என்பது அவருடைய எண்ணமாக நீண்ட காலம் அவருடைய இருப்பு இருந்தது. ஆனால் இப்ப அவர் பெருமளவுக்கு அதுல ஒரு விட்டு கொடுப்பை செய்திருக்கிறார். அந்த விட்டு கொடுப்பு கூடாக ஒரு யதார்த்தமான சூழலை நோக்கி இந்த சமூகத்தினுடைய இருப்பை ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்க வேண்டிய தேவை அவருக்கு எழுந்திருக்கிறது. அப்ப அது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த நடைமுறை சூழலை அவர் எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவருக்கு காணப்படும். நிச்சயமாக தமிழரசு கட்சியும் புரிந்துணர்வு அடிப்படையிலாவது குறைந்தபட்சம் சம்பவங்கள் அல்லது விவகாரங்கள் சார்ந்த விடயங்களிலாவது
அதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்தாவது செயல்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அந்த இடத்துல தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன இந்த கஜேந்திரகுமாரனுடைய அணி ஒரு நெருக்கடி மிக்க சூழலில் தன்னை ஒன்றிணைத்து கொண்டு பயணிப்பதற்குரிய ஒரு சூழலை அது தனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் அது மீள மீள சொல்லுகிறது, கொள்கை விரோதமானவர்கள் இதிலிருந்து வெளியேறலாம். ஆனால் அடிப்படையில் இவர்களுடைய விட்டு கொடுப்பும் இவர்களுடைய புரிதலும் என்னத்தை தந்திருக்குதுன்னு சொன்னால், ஒரு நேர்கணியமான முறையில் இந்த யதார்த்தமான சூழல் என்ன இருக்கிறதோ அதை நோக்கி இந்த களத்தை கட்டமைப்பது தான் அந்த பேரவையினுடைய மிக பிரதானமான உத்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அரசியலில் எப்போதுமே உத்திகள் மிக பிரதானமான உத்திகளினுடைய இருப்போடு தான் அரசியலில் மாற்றங்களை சாத்தியப்படுத்த முடியும். அந்த உத்திகளை நோக்கி போகாததனுடைய விளைவு தான் உண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நீண்ட கால நெருக்கடியை சந்தித்தது. அந்த உத்திகளில் அது நிறைய இடங்கள், ஆனால் அதுக்காக நான் அது உத்தி இல்லாத கட்சி என்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவர்கள் அதை ஒரு வரையறைக்குள் வச்சிருந்தார். அந்த வரையறையை தங்களுடைய கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய அடிப்படைகளுக்குள்ளே தான் வைத்திருந்தார். அப்போ அதிலிருந்து அவர்கள் இப்போது மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழரசு கட்சி ஏற்கனவே இதில் ஒரு விட்டுக் கொடுப்பை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற அடிப்படையில் இந்த ரெண்டு கட்சிகளினுடைய இணைவு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சிவில் தரப்புகளால் கட்டமைக்கப்பட வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும், ஊடகங்களால் முதன்மைப்படுத்த வேண்டும். அவ்வாறான ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் தான் இதிலிருந்து விடுபட்டு இந்த சமூகம் அடுத்த நிலையை பற்றிய இப்போ இதற்குரிய எங்களுடைய விவாதங்களும் உரையாடல்களும் இந்த மோதலுக்குரிய கட்சிகள் சார்ந்த ஒரு விடயத்தை பற்றிய உரையாடலாகத்தானே போகிறது. தனிப்பட்ட நபர்கள் மோதல், கட்சி மோதல், அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களுடைய மோதல் பற்றிய உரையாடலாம் எங்களிடம். ஈழத்தமிழருடைய இந்த காலப்பகுதி என்பது ஒரு குழப்பகரமான காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை கடந்து இப்போ ஒரு ஊடகம் இந்த சமூகத்தில் ஊடகம் தான் சார்ந்திருக்கக்கூடிய இனத்துக்கான பங்களிப்பை எப்படி ஆற்ற வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஊடகத்தை நிறுத்தி விட்டிருக்கிறார். சிவில் அமைப்புகளை கொண்டு வந்து நிறுத்தி விட்டிருக்கிறார். மத அமைப்புகளை கொண்டு வந்து நிறுத்தி விட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த இடத்தில் அடுத்த போக்கஸ் என்னன்றதை பற்றி உரையாட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறது. நாங்கள் கட்சியையும் கட்சிக்குள்ள மோதல்களையும் உரையாட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை எங்கள்கிட்ட ஏற்பட்டுள்ளது. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறையினுடைய பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம் அவர்கள் அரசியல் சார்ந்து சமூக நடைமுறை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஒவ்வொரு நாட்களும் பேசுபொருளாக இருக்கிற மிக முக்கியமான விடயம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம். ஒவ்வொரு நாட்களும் எங்கள் மனதை உருக்கி கொண்டு ஒவ்வொரு காட்சிகளை நாங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் குழந்தை உயிரோடு புதைத்தார்களா என்ற அளவிற்கு சில கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கு. இவ்வாறான ஒரு வேலையை ஒரு மனிதாபிமானம் உள்ளவர்கள் செய்திருக்கிறார்களே, இல்லாவிட்டால் போதனைகளை நன்கு அறிந்தவர்கள் இதை செய்திருக்கிறார்களே என்ற ஒரு பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இது வேறு வேறு கோணத்தில் அதை திசை திருப்புவதற்கான நகர்வுகளும் மேற்கொள்ளப்படுகிறது. நீதிமன்றங்களினுடைய மேற்பார்வையில் சட்டத்தரணிகளினுடைய அணுகுமுறைகளில் அது மேற்கொள்ளப்பட்டாலும் சில வேளைகளில் அது இழக்கப்பட்ட நீதிக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே காலத்தை மாற்றி செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள். இந்த விடயத்தை நீங்கள் எப்படி இதற்கான ஒரு நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இழப்புகளுக்கான பரிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அவ்வாறு ஒரு ஆராய்ச்சி போன்று அதை மூடி விடுவார்களா? இல்லை, இதில் மூடுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவுக்கு இந்த விடயத்தில் பெருமளவுக்கு அரிதாகி இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மூட முடியாத ஒரு நிலைக்குள் இது கடந்து விட்டது. அது ஐநா ஆணையாளருடைய வருகையோடு இது இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது உண்டு. ரெண்டாவது விடயம், இதை இப்போது சாதாரணமாக வேறு வேறு திசைகளில் அவர்கள் குறிப்பிட்டாலும் அது ஒரு அடக்கம் செய்கிற ஒரு இடம், மயானம், இப்படி எல்லாம் நிறைய உரையாடல்கள் எல்லாம் வருகிறது. தென்னிலங்கையினுடைய ஊடக தளத்தில் இருந்து. ஆனால் அடிப்படையில் அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த உடலங்களினுடைய வடிவங்களை பார்க்கிற போது, எச்சங்களை பார்க்கிற போது நிச்சயமாக நாங்கள் அவ்வாறான ஒரு இந்த செய்முறைக்குள்ளும் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அடக்கத்தை செய்வது இல்லை. ஆகவே அது கிளீனாகவே அது அங்கே ஒப்புவிக்கப்படுகிறது அல்லது தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆகவே நிச்சயம் இது அந்த தளத்தில் இன்னும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். மூன்றாவது விடயம், சர்வதேச மட்டத்தில் இது நீங்கள் கேட்டது போல இது உள்நாட்டில் ஒரு நியாயாதிக்கத்தை இது பெற முடியாது என்பது எங்களுக்கு தெரிகிறது. கடந்த கால வரலாறு முழுவதும் அதுதானே. இடையில ஒரு கேள்வி நான் கேட்டுவிட்டு அதோடு நீங்கள் தொடரலாம். இந்த காலப்பகுதி இப்போது ஆட்சி செய்த அரசினுடைய காலப்பகுதி அல்ல.
நடைபெற்ற இந்த சம்பவங்கள் நடைபெற்ற காலம் என்பது இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசனுடைய காலம் அல்ல. அதுக்கு முதல் மாறி மாறி இருந்த அரசனுடைய காலங்களாக இருக்கும். ஆனால் விசாரணை செய்வதற்கும் தண்டனை கொடுப்பதற்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த அரசால் முடியும். ஏனென்றால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்யவில்லை. இப்போது 75 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக வந்திருக்கின்ற ஒரு அரசு. இவர்கள் ஏன் அந்த நீதியை பெற்றுத்தர மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும் கருதுகிறோம். இதுல ஒரு அடிப்படையான விடயம் இருக்கிறது. நான் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நிறைவு செய்துவிட்டு உங்களோட கேள்விக்கு வரேன். நிச்சயமாக அந்த சர்வதேச பொறிமுறை ஒன்றுக்குள் இந்த விடயத்தினுடைய செல்நறி சென்று விட்டது. ஆகவே அந்த சர்வதேச பொறிமுறைக்குள் இப்போ உண்மையில் அரசியல் ரீதியாக எங்களுடைய பலவீனங்கள்லாம் அந்த சர்வதேச பொறிமுறை வெற்றிகரமானதாக எங்களை நோக்கி வரவில்லை. ரோஹிந்திய முஸ்லீம்களை நோக்கி அது எப்படி ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தியதோ அதே மாதிரியான நிலை எங்கள்கிட்ட வராததுக்கு எங்களுடைய அணுகுமுறைகளுடைய பலவீனம் தான் காரணம். மற்றது இப்போ ஒரு வகையில் புலனாய்வு சார்ந்திருக்கக்கூடிய அல்லது இராணுவம் போலீஸ் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்டிலிருந்து அவற்றை இயக்க முடியாது. உண்மையில் டயஸ்போரா அதுக்குரிய அதிகமான பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதியில் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அதுக்கான வாய்ப்பான ஒரு களம் இருக்கிறது. அதை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வேற உரையாடல்களை விட நான் நினைக்கிறேன் இது கூட கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனையை ஒரு குவி மையமாக மாற்றுவதற்கு அவர்கள் திட்டமிட வேண்டும் என்பது உண்மையானவாகும். இதில் நீங்கள் கேட்ட ஒரு ஆழமான ஒரு கேள்வி. இப்போ சில வேளைகளில் சில ஊடகங்கள் அவ்வாறு உரையாட முயற்சிக்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்றது. இந்த அரசாங்கத்தினுடைய இருப்பு 1978 ஆண்டு இலங்கை அரசியல் யாப்பு முறைமைக்கு உட்பட்டது தான். இந்த அரசாங்கத்தினுடைய பங்கு இந்த இப்போது இருக்கிறவர்கள் இந்த 96, 97, 98களில் இந்த அரசாங்கத்தினுடைய சந்திரிகா குமாரதுங்கா ஜனாதிபதியாக இருக்கிற போது அந்த அரசாங்கத்தினுடைய பங்குதாரர்கள். இது ஒரு வகையில் அவர்களுக்கும் இறுதி யுத்தங்களில் இவர்களுடைய பங்கெடுப்பு பற்றி நிறைய கருத்துக்களும் விமர்சனங்களும் விவாதங்களும் பார்லிமெண்ட் வரையும் நிகழ்ந்திருக்கிறது, பாராளுமன்றத்தினுடைய உரையாடல் வரையும் நிகழ்ந்து. ஆகவே இவர்களும் அதில் ஒரு பங்குதாரர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களும் இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் இவர்களும் பௌத்த அந்த புத்திசத்தினுடைய பேஸுக்குள்ளே இருந்துதான் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதே வடிவத்துக்குள்ளே தான் அவர்கள் இயங்குறார். அவருடைய சிம்பிளிஃபிகேஷன் நல்லா இருக்கிறது, அவர்களுடைய அணுகுமுறைகள் சில வேளையில் நல்லா இருக்கிறது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவினுடைய எல்லாவற்றையும் தூக்கி ஒதுக்கிவிட்டு ஒரு புது வடிவத்துக்குள் இவர்கள் ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னது போல், நீங்கள் கேட்டது போல் அந்த நீதியை அல்லது நியாயாதிக்கத்தை வழங்குவதற்குரிய வாய்ப்பு இவர்களிடம் உண்டு. ஏனென்றால் இவர்கள் தங்களை இடதுசாரி என்று சொல்கிறார்கள். அந்த இடதுசாரி மரபுக்குள்ளாலும் அந்த நியாயாதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இந்த தேசிய இனத்துக்கு இவ்வாறான ஒரு செய்முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் உண்மையில நியாயாதிக்கத்தை வழங்குவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரையில் அப்படியான வாய்ப்புகளுக்குரிய எண்ணம் மிக 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 குறைந்த அளவில் தான் இருக்கிறது. இந்த அடிப்படையிலும் இலங்கை ஒரு நியாயாதிக்கத்தை ஈழத்தமிழர் விடயத்தில் வழங்குமான்றது கடந்த காலத்தில் இருந்து நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. இதனால் தான் நாங்கள் இந்த உள்நாட்டு செய்முறையை விட சர்வதேச செய்முறையாவது இதுக்குரிய நியாயாதிக்கத்தை வழங்கும் அல்லது வழங்க வேண்டும் என்ற வாதத்தை முதன்மைப்படுத்துகிறோம். குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பற்றிய உரையாடல் எல்லாம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் வளர்ச்சி அடைவதற்கு அடிப்படை காரணம். இங்குதான் இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. உள்நாட்டு பொறிமுறை மீது நம்பிக்கை இல்லை, அது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டது என்பது வெளியாக தெரிகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்துகின்ற விடயம் சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம்தான் இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் யுத்த குற்றச்சாட்டுகள் உட்பட பல விடயங்களுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான வழிவகை என்ன என்பதை இன்னும் எந்த தரப்புமே கண்டுபிடிக்கவில்லை. சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாதுகாப்புக்கு சபைக்கு சென்று செல்லலாம், வேறு நாடுகள் இதை இவ்வாறு தான் அணுகியிருந்தார்கள், இன்னும் ஒரு நாட்டினுடைய துணையோடு கொண்டு வரலாம், ரோம் சாசனப்படி அதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சில வரிகளை அவர்கள் சூட்சுமமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு தமிழ் தரப்பிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் வேறாக இருக்கிறது, சர்வதேசத்திலும் ஏனைய தரப்புக்கும் அவர்கள் ஒப்புவிக்கின்ற விடயம் ஆங்கிலத்தில் இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களோ, இல்லாவிட்டால் 15 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம், வழிமுறைகளை கண்டுபிடிக்காமல் அவர்கள் இதே சுத்தியோடு இந்த விடயத்தை சர்வதேசத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை ஏதோ ஒரு தரப்பு வழி நகர்த்தி கொண்டிருக்கிறதோ பார்க்கக்கூடியதாக. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூட நல்ல சந்தர்ப்பம் இருந்திருந்தது அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக. நல்லாட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருந்தார் சம்பந்தன் ஐயா. அதற்கு பிறகு 52 நாட்கள் ஒரு புரட்சி ஏற்பட்டது, அதிலும் அரசை காப்பாற்றுவதற்கான சந்தர்ப்பம் என்று
பல வாய்ப்புகள் இருந்தது. அவர்கள் அந்த காலகட்டத்திலே வந்து உடன்படிக்கையிலே ஐநாவிலே வந்து 31, 40 என்ற தீர்மானங்களுக்கு வந்து உள்நாட்டு பொறிமுறை என்ற விடயத்தில் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இதுவும் சர்வதேச ரீதியிலும் அதற்கான சாத்தியப்பாடுகளுக்கான வழிவகை இருக்கிறதா, கொண்டு செல்ல முடியுமா? இல்லை, இதில் நீங்கள் குறிப்பிடுறதனுடைய நியாயமான தன்மை ஒன்று இருக்கிறது, அதுக்குரிய வழிமுறை இருக்கிறது என்பது உண்மை. அந்த வழிமுறையை நோக்கி செல்ல வேண்டிய பொறுப்பாண்மை எங்களுடைய அரசியல். இவ்வளவு காலமே அந்த வழிமுறை நோக்கி செல்லவில்லை. இல்லை, பல சட்டத்தரணிகளுக்கு அவர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. அதுதான் அடிப்படையானது. ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை அலுவலகங்களோடு சேர்ந்து பயணிக்கிற தரப்புகளினுடைய உரையாடலை இங்கே அவதானிக்கின்ற போது அல்லது அந்த உரையாடலை அவர்கள் முதன்மைப்படுத்துகிற போது மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிடுகிறார், என்னென்ன விடயங்களை சாத்தியப்படுத்தினால் அந்த எல்லைக்குள் நாங்கள் போகலாம். ஆனால் அந்தந்த விடயங்களுக்கு போவதற்கு சிவில் அமைப்புகளுக்கு முடியாது. சிவில் அமைப்புகளுடைய எல்லை வரையறுக்கப்பட்டது. இதில் உண்மையில் பங்கெடுக்க வேண்டியது நீங்கள் குறிப்பிட்டது போல் அரசியல் கட்சிகள் தான். அந்த அரசியல் கட்சிகள் 2 தடத்திலும், அதாவது ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அணுகுமுறை, 2வது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அணுகுமுறை. இந்த 2மே பெருமளவுக்கு இந்த இடத்தில் ஒரு நேர்கணியமான விதத்தில் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான நெறிமுறையில் ஒரு ஆரோக்கியமான பங்களிப்பை உண்மையில் செய்யவில்லை. தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க எத்தனித்தது. அது இந்தியாவை நிராகரித்தது, சர்வதேசத்தை நிராகரித்தது, ஜெனீவா அரங்குகள் எல்லாவற்றையும் அது பலவீனப்படுத்தியது என்பது உண்மையானது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற தரப்பு இவற்றை நியாயாதிக்கத்துக்குள் அல்லது விமர்சனத்துக்குள் உட்படுத்தி விட்டு அதுக்குரிய எந்த அணுகுமுறைகளையோ செய்யவில்லை. இதுதான் இந்த நெருக்கடிக்கு உண்மையான காரணம். இதுதான் நான் முதலே குறிப்பிட்டேன். இந்த தரப்புகளோடு சேர்ந்து இந்த அரசியல் சமூகம் பயணிப்பதை விட இந்த அரசியல் சமூகம் ஒரு ஆரோக்கியமான தரப்புகளை நோக்கி அல்லது புதிய தரப்புகளை நோக்கி உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த சமூகத்துக்குள் எழுந்திருக்கிறது என்பதை வேறு மார்க்கம் இல்லை என்பதும் இதில் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் தெரிகிறது. இந்த 2 தரப்புகளும் இந்த செம்மணி விவகாரத்தை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்றதாக இல்லை என்பது உங்களுடைய விமர்சனமாக. அப்படியானால் இந்த விவகாரத்திற்கு ஒரு சர்வதேச பொறிமுறையை பெறுவதற்கு வேறு என்ன வழிகள் எங்களிடம் இருக்கின்றது? இல்லை, இதில் அடிப்படையான விஷயம் அது இன்னொரு வழி இருக்கிறது. அது ஏறக்குறைய இந்த சிவில் தரப்புகளுடைய வழி. அது பெருமளவுக்கு சர்வதேச தொண்டு நிறுவனங்களுக்கு ஊடாகவும் சர்வதேச அமைப்புகளுக்கு ஊடாகவும் கொண்டு செல்லப்படக்கூடிய, ஆனால் அது அதனுடைய இல்லை என்பது இல்லை என்று நான் குறிப்பிடுவது ஒரு அரசின் ஆதிக்க முறைகளுக்குள்ளும் அவற்றினுடைய செல்வாக்குக்குள்ளும் இருக்கிற ஒரு தரப்பு. இதுக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது இதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காது. அவற்றை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாடு இல்லை. ஏன்னா இவ்வாறு நிறைய பேர் பயணம் செய்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த போர்க்காலத்துக்கு பின்னரும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அவை இதுக்கு பிற்பாடு அந்த வழிமுறை என்பது நெருக்கடி. இப்ப நீங்கள் சாதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு உதாரணம் மட்டும்தான். எங்களுடைய மாநகர சபை முதல்வர் காலை பின்னேரம் 3 மணிக்கோ 2 மணிக்கோ அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். 5 மணி 6 மணிக்கு இடையில அவர் ரிலீஸ் பண்ணப்படுகிறார். இதே அம்சம் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 விடுதலை புலிகளுடைய தலைவருடைய படத்தை வைத்திருந்ததுக்காக கைது செய்யப்பட்டார். பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தடவை புகுந்தபோது பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தினுடைய தலைவர்களும் செயலார் 2 பேரும் கைது செய்யப்பட்டார். நான் நினைக்கிறேன் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 4-5 வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த வழக்கை எதிர்கொண்டார். இப்போது நான் கேட்கிறேன், 2 வழக்குகளும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அரசியல்வாதிகளுக்கு எப்படியான பாதுகாப்பு அரண் இங்கே இருக்கிறது? அது மட்டும் இல்லை, வெரி இன்ட்ரெஸ்டிங், அதுல அந்த கைது செய்யப்பட்ட தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்தவர் மேயர், மீட்டெடுத்தவர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர். அந்த வழக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அவர்களுக்கு இடையில் அந்த விடயம் தொடர்பில் என்ன ஸ்பேஸ் இருக்குன்றது மிக தெளிவாக தெரிகிறது. இதைத்தான் நாங்கள் மீள குறிப்பிடுகிறோம். அரசியல் தரப்பாக இதை நீங்கள் எதிர்கொண்டு இதில் ஒரு மாற்றம் செய்ய முயற்சிப்பது தான் ஒரு ஆரோக்கியமான பொருத்தமான ஒரு வடிவம். இல்லாவிட்டால் இதனுடைய களம் இப்படியே உரையாடப்பட்டும் இவற்றினுடைய முக்கியத்துவம் அருகி போயும் காணாமல் போயும் நிகழ்ந்து முடியும். இந்த நிகழ்ச்சியினுடைய உரையாடலும் கூட இந்த 2 தரப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அவர்களுடைய கூட்டு தமிழரசு, இந்த 2 தரப்புகளும் ஒன்றுபட்டு பலப்பட்டால்தான் நாங்கள்
இப்போது இருக்கின்ற நிலைப்பாட்டில் அடுத்ததை நோக்கி நகர முடியும் என்பது இருக்கிறது. ஏனைய கட்சிகள் இவர்கள் இரண்டு கட்சிகளையும் விட்டால் ஏனைய கட்சிகளுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் அவர்களுடைய செயற்பாடுகளை விட இவர்களுடைய செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கதாகவும் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கு. ஆனால் காலப்போக்கில் மாத்திரமல்ல, கடந்த காலத்திலும் கூட இவர்களினுடைய ஒற்றுமைக்கு தொடர்ச்சியாக பல தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்வது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். உரையாடுகிறோம், பேசுகிறோம், கேள்விகளை கேட்கிறோம். இரண்டு தரப்புகள் கூட விறகு தரும்போது அதே கேள்விகளை முன்வைக்கிறோம். ஆனால் இது ஒரு காலப்போக்கில் இவ்வாறு தான் இது போக போகிறது, இதுதான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் அதே போன்று நாங்கள் இவ்வாறு அந்த ஒரு விடயத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சிந்திப்பவர்களுக்கே அந்த நிலை ஏற்படுமாக இருந்தால் சாதாரண மக்களினுடைய நிலை என்னவாக இருக்கு? இதில் இன்னொரு வடிவம் இருக்கிறது. இதை கடந்து போவதற்கு அல்லது இதை கைவிட்டு வேறு ஒரு வடிவத்துக்கு போவதற்கு இந்த சமூகம் இந்த காலப்பகுதியில் தன்னை தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு தான் இப்போது இருக்கிற நிலை சொல்லுகிறது. ஆனால் அந்த சமூகம் அந்த தயார்படுத்தலில் இருக்கிறதா? அது 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 இருக்க முயற்சிக்கிற போது அது நிறைய விளைவுகளை எதிர்கொள்ளும். இல்லை, நாங்கள் யாரால் அந்த விளைவு எதிர்கொள்ளப்படுது தெரியுமா? நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு தரப்பாலும் அந்த விளைவு எதிர்கொள்ளும். ஏனென்றால் இந்த ரெண்டு தரப்பும் இந்த ரெண்டு தரப்புகளோடு இருப்பவர்களை தவிர வேறு ஒரு தரம் இந்த அரங்குக்கு வரக்கூடாது என்பதிலும் அந்த ரெண்டு தரப்பும் கவனம் கொள்ளுகிறார். தங்களுடைய முதன்மை, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய, தாங்கள் தான் பாராளுமன்ற, இப்படியான ஒரு செய்முறைகள் எல்லாம் இருக்கிறது. இதுக்குள்ளால உடைத்து கொண்டுதான் நான் நினைக்கிறேன் ஒரு வைத்தியர் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட வடிவங்கள், அவருடைய அணுகுமுறைகள் அதெல்லாம் வேறு ஒரு அம்சம். ஆனால் இதை அவர் உடைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் அவருடைய பயணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, மிக தெளிவான ஒரு விடயம் சொல்லப்பட்டு, இதை உடைக்கலாம், உடைக்க வேணும். இந்த கட்டமைப்பு முறை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றால் இந்த கட்டமைப்புகளை வைத்திருந்து என்ன பயன்? இது மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு தேவைப்பாடு தவறு. இது 70களில் எப்படி நிகழ்ந்தது என்றால் அது ஆயுத போராட்டமா நிகழ்ந்தது. அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறைகள் எல்லாமே தோற்கடிக்கப்படுகிற போது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத போது அவர்கள் தென்னிலங்கையோடு சேர்ந்து அல்லது இந்தியாவோடு சேர்ந்து சில விஷயங்களை முதன்மைப்படுத்துகிற போது அதில் இருந்த ஒரு மாற்று நிலைக்குள். ஆனால் இன்றைய களம் அப்படி இல்லை. இன்று என்ன ஒரு ஆயுத போராட்டத்துக்குரிய செய்முறை உண்டு இந்த உலக பரப்பிலேயோ இந்த சமூகத்திலேயோ பெருமளவுக்கு இல்லை. ஆகவே நிச்சயம் ஒரு மிதவாத அணுகுமுறைக்குள்ளால் தான் இதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். இப்ப நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பாருங்களும் தென்னிலங்கையில் காணாமல் போய்விட்டது. புதிதாக ஒரு என்பிபி, அது ஏவிபி தான் என்பிபியாக தன்னை அது கட்டமைத்து இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வடிவம் ஈழத்தமிழர்களுக்கு தேவை என்ற ஒரு எண்ணத்தை இந்த காலப்பகுதி அதிகம் உணர்த்துகிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த மாற்று கட்டமைப்பு உருவாக்கம், இந்த தரப்புகளை விட்டு மாற்று கட்டமைப்பு உருவாக்கம் என்ற விடயத்திலே இந்த செயற்பாடுகளிலே அதிகம் ஈடுபாடு காட்டுகின்ற உங்களுக்கும் ஒரு பொறுப்புண்டு. அதிலே உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கு? இல்லை, நான் திரும்ப திரும்ப அதைத்தான் நான் நினைக்கிறேன். இந்த அரங்கில் நான் நினைக்கிறது 3வது தடவை உங்களோட உரையாடுகிறேன். இடையில ஒரு குறிப்பிடப்பட்ட காலம் ஒரு இடைவெளி இருந்து விட்டது. ஆனால் உங்களோட நான் இது 3வது தடவை உரையாடுகிறேன். இல்லை, எங்களோடு உரையாடுவதற்கு அப்பால் உங்களுடைய செயற்பாட்டு ரீதியாக நீங்கள் அதை எப்படி அணுகுகிறீர்கள் அல்லது அது தொடர்பில் இப்போது இந்த தரப்புகள் தொடர்பில் இருக்கக்கூடிய அதிருப்தி பெருமளவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப அதுக்கு மாற்றீடு பற்றிய உரையாடல் தான் இப்போது என்னால் செய்யக்கூடிய ஒரு செய்தி. அந்த உரையாடலை நான் செய்ய தொடங்கி இருக்கிறேன். அது சில கிராமங்கள் மட்டத்தில், சில சிவில் அமைப்புகள் மட்டத்தில் அல்லது கிராமிய மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்து, என்றால் கிராமிய மட்டத்தில் இருக்கிற அமைப்புகள் சார்ந்து அதிகமான அதிருப்தி இந்த கட்சிகள் தொடர்பில் இருக்கிறது. நிச்சயமா அந்த அந்த மக்களை இவர்கள் திரும்பியே பார்க்காத ஒரு நிலை என்றது ஒன்று இருக்கிறது. அப்ப அவர்களுடைய தவிப்பும் வெளிப்பாடும் கோபமும் ஒரு நியாயமானதாக இருக்கும். அவர்களை நோக்கி இந்த விடயம் தொடர்பில் ஒரு மாற்றம் பற்றிய ஒரு எண்ணம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை பெருமளவுக்கு நான் வெளிப்படுத்த தொடங்குகிறேன். அது தவிர்க்க முடியாது. சில வேளைகளில் இந்த அமைப்பில் இருந்தே ஒரு புது வடிவங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் ஏற்படும். இப்ப ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் தமிழ் கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது அதனுடைய அடிப்படை எப்படி உடைந்து ஒரு புது புது வடிவங்களை எடுக்கிறதோ அதே மாதிரியான ஒரு வடிவத்தை நோக்கி அது போகலாம். ஆனால் கட்டப்படுகின்ற அமைப்புகள் ஏற்கனவே இருந்த உதிரிகளாக இருந்த ஒரு சூழலுக்குள் இல்லாமல் ஒரு பலமான ஒரு வடிவத்தை கொண்டதாக உருவாக்கப்பட வேண்டும். அவர் உருவாக்க தவறுகின்ற பட்சத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பது போல அல்லது நாங்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போய்விடும்.
இத்தோடு இந்த வாரத்தினுடைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருந்தார் யாழ் பல்கலைக்கழக அரசு அறிவியல் துறையினுடைய பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள். எமது அழைப்பு ஏற்று அவருடைய நேரத்தை ஒதுக்கி வருகிற நன்றிக்கு நன்றி. நன்றி.